Three things you must have in your wardrobe for your skincare. என்னென்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி ஸ்கின்காக நான் இந்த 3 ப்ராடக்ட்ஸ் தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிளுடைய ஹைட்ரேட்டிங் லைட் மாய்ஸ்சரைசர். இதோட பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திஸ் இஸ் வெரி லைட் வெயிட்டட், ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ அண்ட் ஈஸிலி அப்சர்வபிள். இதில் இந்த க்ரீமை நீங்கள் கொஞ்சமாக போட்டு அப்ளை பண்ணாலே போதும். இது சூப்பராக அப்சர்வ் ஆகுது. உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் இந்த மாய்ஸ்சரைசரை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இட் இஸ் வெரி எஃபெக்டிவ் இன் கீப்பிங் யுவர் ஸ்கின் ஹைட்ரேட்டட் ஆல் டே. and it is also affordable at the same time. இது 125 ml நான் 400 rupeesக்கு வாங்கினேன். இது ஏன் அஃபோர்டபுள்னு சொல்கிறேன்னா, இந்த மாய்ஸ்சரைசரை நீங்கள் கொஞ்சமாக உங்கள் பாமில் கையில் போட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே எஃபெக்டிவ் அண்ட் ஹைட்ரேட்டிவாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தோன்னா இந்த தாத்ரியோடைய ஹெர்பல் ஹேர் ஆயில். இது 200 ml நான் 400 rupeesக்கு வாங்கினேன். இதோட பேக்கில் 525 ரேட் போட்டிருக்கு. பட் நான் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணதுனால எனக்கு 400 rupeesக்கு இது கிடச்சிருச்சு. இதோட கலர் பார்த்தீங்கன்னா நிறைய ஹர்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் இதோட டென்சிட்டியுமே ரொம்ப திக்காக இருக்குது கம்பேரிங் டு தி அதர் ஆயில். அண்ட் இதில் ஆர்டிஃபிஷியல் சென்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் நேச்சுரல் ஹர்ப்ஸ் யூஸ் பண்ண ஸ்மெல் தான் இதுலேருந்து வருது. ஸோ டெஃபினட்டாக இது ட்ரை. மூணாவது பார்த்தீங்கன்னா பில்கிரிமுடைய ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. ரீசன்ட் டைம்ஸில் என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்ததுனால என்ன பண்ணுறதுனே புரியாமல் ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது தான் இந்த ஷாம்பு எனக்கு கிடச்சிது. ஸோ இதோட ரேட்டுமே 200 ml 400 rupeesக்கு தான் வாங்கினேன். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஷாம்பு. ஃபர்ஸ்ட் வாஷ்லேருந்தே டிஃப்ரென்ஸ் தெரிய வந்துச்சு எனக்கு. இது நீங்கள் வீக்லி 3 days தான் யூஸ் பண்ணணும். ரெகுலர் யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டேண்ட்ரஃப் எப்போ அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி ரிவ்யூ பண்ண இந்த 3 ப்ராடக்ட்ஸுமே நான் ஒரு 1 month யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.